ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி பூரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பொதுவாகவே பூர நட்சத்திரம் அப்படின்னாலே நமக்கெல்லாம் ஞாபகம் வரக்கூடியது ரெண்டு விஷயங்கள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள், இன்னொன்று வந்து அம்மனுடைய வளைகாப்பு. ஸோ இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாளுக்கும் நல்ல சிறப்பான வழிபாடு. எல்லா அம்மனுடைய ஆலயங்களிலுமே வந்து வளையல்னால அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. எல்லாருமே இந்த ஆடி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரம், அதாவது பூர நட்சத்திரத்துக்கு முதல் நாள் வந்து உங்களால் முடிஞ்ச 2 வளையலை வாங்கி அம்மனுடைய கோவில்களை கொடுத்துருங்க. அதுவும் அந்த அலங்காரத்தில் சேர்ந்துடும். உங்களுடைய வளையலும் அம்மனுக்கு போய் அலங்காரமாக சேரும். இந்த ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் வந்து என்ன சிறப்புனா ஆண்டாள், அதாவது பொதுவாகவே இந்த ஆடிப்பூரம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டாள்ங்கிறது அவதாரம் செய்த நாள். அதாவது பூமாதேவி இருக்காங்க இல்லையா, அந்த பூமாதேவியின் அவதாரமாகவே அவங்க கருதப்படுறாங்க. பூமாதேவியுடைய பிறவி தான் அந்த பூமாதேவியுடைய அம்சம் தான் இந்த ஆண்டாள் வந்து ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணுறாங்க. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து பெருமாளுடைய சன்னதியில் வந்து கைக்கரியங்கள் பண்ணிகிட்ருக்காரு பெரியாழ்வார். இந்த பெரியாழ்வாருக்கு தான் ஆண்டாள் வந்து கிடைக்கிறாங்க. அவங்கள வந்து தத்து பிள்ளை, அதாவது வளர்க்குறாங்க. அந்த பெரியாழ்வார் வந்து வளர்த்து அவங்கள வந்து ஆண்டாள் அப்படிங்கிறது வந்து ஒரு பேராக வந்தது. ஆனால் கோதைங்கிறது அவங்களுடைய பெயராக வச்சு வளர்க்குறாங்க. அந்த கோதைங்கிறவங்க வந்து என்னென்னா சின்ன வயசுலேயே பெருமாளை வந்து மணாளனாக கணவராக ஏற்று அப்படியே அவங்க வளர்றாங்க. அது வந்து ஒரு நாள் வந்து அந்த மாலை, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், மாலை வந்து என்ன செய்கிறாங்க அவங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு கொடுக்குறாங்க. இதை பெரியாழ்வார் பார்த்துட்றாரு. அதுக்கப்புறம் அவங்கள கோதையை வந்து கண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் புதுசாக ஒரு மாலையை வந்து என்ன செய்கிறாங்க போடுறாங்க. கட்டி அவர் பெரியாழ்வார் கொண்டு போய் போடும்போது அதை அவர் பெருமாள் ஏற்றுக்கல. அதனால் வந்து மறுபடியும் என்ன செய்கிறாங்க, கோதை வந்து நான் போட்டதை போடுங்க அப்படின்னோடனே அப்போ தான் அவர் பெருமாள் வந்து ஏற்றுக்கிறாங்க. அப்போ தான் வந்து அவங்க சூடி கொடுத்த நாயகியாக மாறுறாங்க. அதனால் அதாவது தாம் போட்டு கொடுத்ததை தான் பெருமாள் போடுறதுக்கு விரும்புகிறாருன்னு பெரியாழ்வார் புரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி அசரீதியாக பெருமாளே வந்து பெரியாழ்வார்கிட்ட சொல்கிறாரு, ஸ்ரீரங்கத்தில் மணக்கோலத்தில் கொண்டு வந்து என்கிட்டயே வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரியே ஆண்டாள் வந்து மணப்பெண்ணாக வந்து ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் சன்னதியிலேயே அவங்க வந்து ஜோதியா சொரூபமாக கலந்து வைகுண்டத்துக்கு போயிடுறாங்க. இதுதான் வந்து ஆண்டாளுடைய ஸ்டோரி. இந்த ஆடிப்பூரம்ங்கிறது வந்து ஆண்டாள் அவதரித்த தினமாக இருக்கனால அவங்கள போய் வழிபாடு பண்ணுறது, நீங்கள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் ஈஸியாக மிக சுலபமாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆடி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தில் ஆண்டாள் போய் வழிபாடு பண்ணுறது, அம்மனுடைய வளகாப்பில் கலந்துக்கிறது, இந்த 2 விஷயத்தை செஞ்சாலே உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் அது ஈஸியாக கிடச்சிரும். அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் வழிபாடு பண்ணுங்கள். பொதுவாகவே ஆடிப்பூரம் அப்படிங்கிறது வந்து தேடி வரும் நன்மைகள் தேடி உங்களுக்கு வரும். பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆண்டாளுடையது. அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேடி வந்திருக்கு. ஆனால் அவங்களுடைய இதெல்லாம் என்னென்னா பெருமாளை வந்து சரணாகதி அடைகிறது தான் அவங்களுடைய நினைவுகள். எல்லா விஷயமும் அவங்களுக்காக என்னென்னா அர்ப்பணிப்போடையும் ஆத்மார்த்தமாகவும் செஞ்சு இறைவனுடைய அவங்க கலந்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம எந்த வழிபாடாக இருந்தாலும் ஆத்மார்த்தமாகவும் அர்ப்பணிப்போடும் செய்யும்போது இறைவன் கட்டாயம் அதை ஏற்றுக்கிட்டு நம்மளுடைய கோரிக்கையை அவர் நிறைவேற்றுவார். இதோடைய தாற்பயம் தான் இந்த ஆடிப்பூரம்ங்கிறது. அதே மாதிரி பொதுவாகவே அன்னை லலிதா பரமேஸ்வரிக்கு வளகாப்பு அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் தான். இந்த பூர நட்சத்திரங்கிறது வந்து அபராஜிதா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரித்திங்கரா தேவிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த கோவிலுக்கு யாராவது, அதாவது வந்து பொதுவாகவே இந்த பிரித்திங்கரா கோவில் எல்லா ஊர்லேயும் இருக்காது. ஆனால் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் அவங்கள போய் வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏன்னா இந்த பூர நட்சத்திரங்கிறதும் பிரித்திங்கரா தேவியும் வந்து அவதரித்த நாளாக கருதப்படுது. அதனால் பிரித்திங்கரா தேவியை வழிபாடு பண்ணுறதும் அன்னைக்கு ரொம்ப சிறப்பு. ஆனால் பொதுவாக அந்த பூர நட்சத்திரம்ங்கிறது வந்து அன்னையோட வளகாப்பாக கருதப்படுது. அன்னையுடைய வளைகாப்பு அப்படிங்கும்போது நம்மளால் முடிஞ்ச வளையல்களை கொடுக்கறது ரொம்ப நல்லது. வாங்கி கொடுங்க. கன்சீவாக ஆகணும், எனக்கும் வளகாப்பு நடத்தணும்னு வேண்டிக்கிட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா அடுத்த வருடமே உங்களுக்கு வளகாப்பு கட்டாயம் நடக்கும். ஏன்னா இது மாதிரி ஒருத்தங்களுக்கு நடந்திருக்கு. உங்களுடைய பிரார்த்தனையை கோரிக்கையாக வச்சுட்டு அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுங்க. ஒரு நல்ல மங்களகரமான செய்தி உங்களை தேடி வரும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தில் அன்னையுடைய அருளாசியை அனைவரையுமே நீங்கள் வாங்கிக்கணும்.
இந்த ஆடி மாசமே அம்மனுக்குரிய மாசமா இருக்கு. அதுவும் பூர நட்சத்திரம்ங்கும்போது இன்னும் சிறப்பானது. உங்களுக்கு என்னென்ன வரமெல்லாம் வேணுமோ, அது எல்லாமே ஆடி மாசம் பூர நட்சத்திரத்தில வளகாப்பு நடக்கும். அப்ப அம்மனே மகிழ்ச்சியா இருப்பாங்க. அந்த டைம்ல போயி உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம், இது மலையாட்டம் தெரியுது அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்த போய் வேண்டும்போது, அது ஈஸியா நடந்துரும். அதனால ஆடி மாசம் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தில நீங்க அன்னைய வழிபாடு பண்ணுங்க. இது 28/7/2025 திங்கட்கிழமை வருது. இந்த ஆடி மாசம் வரக்கூடிய பூர நட்சத்திரம். இதில அன்னைய வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும். இதில ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்பன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.